கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவ சேனலில் என்னை அழைத்ததுக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செய்த சாட்சிகளை கர்த்தருடைய பிரதான கிருபையில் கடவுள் சொல்ல வச்ச தயவான கிருபை இரக்கத்துக்கு நன்றி. என் பேர் வெற்றி. நான் எழுத படிக்க தெரியாத ஒரு மனுஷன். எனக்கு 5வது வரைக்கும் தான் படிக்க கடவுள் எனக்கு உதவி செய்தார். நான் அந்த அளவுக்கு தான் படிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் நான் குப்பை தொட்டியில் காகிதம் முறைக்கு தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். இயேசு என் வாழ்க்கையில் எப்படி செய்திருக்கார், என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சாட்சியாக சொல்ல இந்த தருணம் கொடுத்த கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி. என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல் பாடிட்டு என் சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் அதிகமாக இந்த பாட்டை கேட்பேன், அதிகமாக இந்த பாட்டை தியானிப்பேன். அதனால் இந்த பாட்டை நான் பாட கடவுள் கிருபை தந்தேன். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் சிவா, விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா பேர் முனியாண்டி, எங்கள் அம்மா பேர் இல்லாமல்லி. எங்கள் அப்பா ரிக்ஷா வண்டி பாரிஸில் ஓட்டுவார். மீன் வண்டி ஓட்டி தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். எங்கள் அம்மா சாணி தட்டி தான் எங்களை காப்பாற்றுறாங்க. எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்தான். ஏன்னா எங்களுக்கு 2 வேளை சாப்பாடு இருக்காது. மதியம் நைட்டு சாப்பாடு மட்டும் தான் செய்வோம். அதில் மீதி இருக்கிற கஞ்சி தான் மத்தியானமாக காலையில் சாப்பிடுவோம். மத்தியானம் எங்களுக்கு சாப்பாடே இருக்காது. சாப்பாட்டுக்காகவே எங்களை ஸ்கூலுக்கு போவோம். நாங்கள் ஸ்கூலில் போகும்போது எனக்கு படிப்பு சரியாக வரல. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் பின்னணியில் எங்கள் அப்பா ரொம்ப குடிச்சிட்டு சண்டை போடுவார். குடிச்சிட்டு ஒரே சண்டை போட்டு அடித்து ஒரே சண்டை போடுவார். எங்கன்னா எங்கே போனாலும் எங்கள் அப்பா குடிச்சிட்டு சண்டை போட்டு ஒரே அடித்து சண்டை பண்ணுவார். பிள்ளைங்களுக்காக நல்ல துணிமணி கூட எடுத்து தர மாட்டார். அவர் நல்லா குடிப்பார், சண்டை போடுவார். இப்படி தான் எங்கள் அப்பா பண்ணுவார். இப்படி தான் வாழ்ந்துட்டு வந்தவங்க எங்கள் அப்பா அம்மா. எங்கள் அப்பா முருகர் வணங்கக்கூடிய ஒருவர். எங்கள் அப்பாவுக்கு சொந்த ஊர் அரியலூர். அரியலூர்லேருந்து இங்கே பேரக்ஸில் ரிச்சா வண்டி ஓட்டி இங்கே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு. எங்கள் அம்மாவுக்கு சொந்த ஊர் மதுராந்தகம். எங்கள் அம்மா இந்த மாதா கும்மர ஃபேமிலி பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஏசாமியை பற்றி அவங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அவங்க ரட்சிக்கப்படாத வாழ்ந்துன்னு வந்தாங்க. இயேசு தான் தெய்வம் தெரியும், மாதாவன் தெய்வம், இயேசுவன் தெய்வம் தான் தெரியுமே கண்டி. அந்தோனியார் தெய்வம்னவங்க, சூசேப்பர் தெய்வம்னவங்க, இவங்கெல்லாம் அவங்க தெய்வம் நினச்சாங்க. இயேசுவும் அதில் ஒரு தெய்வம் தான் நினச்சாங்களே தவிர இயேசு தான் முழுமையான கடவுள், உனக்காக எனக்காக மரித்தாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க பெருசாக சர்ச்சுக்கெல்லாம் போனால் கிறிஸ்மஸ், நியூ இயர் அது மாதிரி டைம்லலாம் சபைக்கு போவாங்க, எங்கள் கோயிலுக்கு போவாங்க, பூசைக்கு போவாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடிய ஆள் கிடையாது. இவங்க இப்படி தான் வாழ்ந்துன்னு வந்தாங்க. வேலை செய்வாங்க, சம்பாதிப்பார். எங்கள் அப்பா குடிப்பார், சண்டை போடுவார், அடிப்பார். இப்படி சமாதானமாக இல்லை குடும்பத்தில் அடிக்கடி போராட்டம் பிரச்சனை குடும்பத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்னை பிறக்க வச்சார். என் கூட பிறந்தவங்க மொத்தம் நான் 4 பொண்ணு 4 பையன் மொத்தம் என்னோட சேர்த்து. அதில் 2 பேர் இறந்துட்டாங்க, 2 பொண்ணு இறந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணன் பேர் சூசை, ஒருத்தர் பேர் சார்லி, எங்கள் தம்பி பேர் இளங்கோ, என் பேர் வெற்றி, எங்கள் அக்கா பேர் பெரிய அக்கா பேர் வேளாங்கண்ணி, ஒரு அக்கா பேர் ரோஸு, என்ன 2 அக்கா ஜோதின்னு ஒரு அக்கா செத்துட்டாங்க, 4 ஒரு அக்கா செத்துட்டாங்க. மொத்தம் எங்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் தான். இப்படி தான் எங்கள் குடும்பத்தில் அப்படியே போயிருந்தது. எனக்கு படிப்பு சுத்தமாக ஏறலை. எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. நான் இந்த சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுவேன்னா, குப்பை தொட்டியில் காகிதம் பொறுக்குவேன். குப்பை தொட்டியில் காகிதம் பொறுக்கி, ஏன்னா பசி தாங்க முடியாது. குப்பை தொட்டியில் இருக்கிறதுலாம் பொறுக்கி சாப்பிடுவேன். நான் கல்யாண சத்தத்தை அநேக கல்யாண சத்தத்தில் போய் திட்டத்தனமாக போய் சாப்பிட்டு வந்துடுவேன். சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அவங்க சொந்தக்காரர் கூட சாப்பாடு போகிறோன்னா அவங்க கூட போயிடுவேன். சாப்பாடு தர இடத்துல 10 நாள் 15 நாள் 1 மாதம் கூட இருப்பேன். ஏன்னா நாங்கள் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். யாருன்னா மீந்து போன சாப்பாடெலாம் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க, நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு 4 நாள் 3 நாள் குழம்பெல்லாம் கொடுத்தாங்க, அதை வச்சு சாப்பிடுவோம். எங்கள் அப்பா குடிச்சினால குடும்பத்தை சரியாக பார்க்காதனால இதனால் இப்படி தான் எங்கள் குடும்பம் இப்படி தான் போயிட்டு, இப்படி தான் நாங்களும் வாழ்ந்துன்னு வந்தோம். போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி கிடைக்காது. குப்பை தொட்டியில் யாருன்னா போட்டோம், அதை எடுத்து கசக்கி போடுவோம். அப்படி இல்லைன்னா மோர் பாட்டில் பழைய துணி வாங்கி போடுவோம். எங்கள் வீட்டில் பாய் படுக்கிறதுக்கு கூட இருக்காது. பழைய பாய் கீழே போடுவாங்க, அந்த பாய் எடுப்போம். சில பேர் செத்துட்டாங்கன்னா அந்த பாயை போடுவோம். அந்த பாயை எடுத்து துவைச்சி அதை தான் போட்டு படுத்துக்குவோம். நாங்கள் பெட்ஷீட்டு இப்போ பணத்துக்கு போடுறாங்க இல்லையா, பெட்ஷீட்டு பாய் இதெல்லாம்
கீழே போட்டாலும் அதை எடுத்து துவைச்சி அது நல்லா இருந்தால் சுத்தமாக இருந்தால் துவைச்சி வச்சு அதை வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி கஷ்டத்தில் வாழ்ந்த குடும்பம் தான் நாங்கள். இப்படி தான் என் வாழ்க்கை போயிருந்தது. நானும் அப்படியே போய் 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 பார்த்து கொஞ்சம் பெரிய பையனாகும்போது அப்படியே போக 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 கொஞ்சம் ஒரு 17, 18, 16 வயசு ஆகும்போது நான் வந்து குப்பைத்தொட்டியில் முதல்ல காகிதம் பொறிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பாட்டில் புட்டி பிளாஸ்டிக் இரும்பு வாங்குகிற வியாபாரத்துக்கு நான் போக ஆரம்பித்தேன். அந்த பாட்டில் புட்டி பிளாஸ்டிக் வாங்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் பண்ணும்போது நான் வந்து பீடி சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன் முதல்ல. அப்புறமா கெஞ்சா அடிப்பேன். அடிப்போம் போதை மாத்திரைலாம் போடுவேன். அப்புறம் சாராயம் குடிப்பேன். நான் வந்து எப்படின்னா சாராயத்தை காய்ச்சி குடிப்போம். என் குடும்பத்தில் வந்து சாராயத்தை காய்ச்சி குடிக்கிற ஃபேமிலி நாங்கள். சாராயத்தை காய்ச்சி குடிப்போம், சாராயம் விற்போம். இப்படி தான் என் வாழ்க்கை போயிருந்து நானும் இப்படி வியாபாரம் பண்ணுவேன். டெய்லியும் போவேன். நிறைய திருடுவேன். சில இடத்துங்களில் கம்பெனியில் போய் திருடுவேன், வியாபாரத்தில் திருடுவேன், நிறைய ஏமாற்றுவேன். பொய் பித்தலாட திருடு இது மாதிரி தான் பேசுவேன். நான் உண்மையே பேச மாட்டேன். என் வாழ்க்கை இப்படியே போயிருந்தது. எல்லா சபரிமலைக்கு மாலை போட்டு 48 மைல் நடந்து போனேன். நான் சொல்லாத கோயிலில் எல்லா விக்கிரகத்தையும் வணங்குவேன். ஒரு விக்கிரகத்தை கூட விட மாட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நான் வணங்க மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, பாவியை நேசிப்பார், பாவத்தை நேசிக்க மாட்டார். நான் வந்து சீட் ஆடுவேன், ரேஸ் ஆடுவேன். இந்த மாதிரி சீட் ஆடும்போது ஏசப்பான்னு கூப்பிட்டுட்டுனா தோற்றுருவேன். அதனால் எனக்கு இயேசுநாதரை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் இயேசுநாதர் எங்கேயுமே கூட மாட்டேன். இயேசுநாதரை பற்றி பேச மாட்டேன். இயேசுநாதரை பற்றி யாருன்னா பேசுனாங்கன்னா இயேசுநாதரை பற்றி தெரிஞ்சால் அசிங்கமாக என்னால் எவ்வளோ கெட்ட வார்த்தைகளில் பேச முடியுமோ அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் தான் நான் பேசுவேன். ஏன் நான் இயேசு திட்டேன்னா, நான் சீட் ஆடும்போது இயேசப்பான்னு கூட தோற்றுடுவேன். அதனால் இயேசு கிறிஸ்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் எனக்கு ஒரு நாள் நான் இயேசப்பா வணங்க மாட்டேன், இயேசப்பா நான் கூட மாட்டேன், இயேசப்பா பற்றி பேச மாட்டேன். இயேசப்பாவை திட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்நிய தேவன்கள் நல்லா உச்சரிப்பானவங்க நல்ல அந்த மாதிரி கோயிலில் போய் இயேசுநாதர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இயேசுநாதர் நான் ஒரு வெறுக்கக்கூடிய தெய்வமாக தான் நான் இருந்தது. எனக்கு இயேசுநாதர் நான் வெறுக்கக்கூடிய தெய்வமாக தான் வெறுத்தேன். அப்படி தான் என் வாழ்க்கை போச்சு. நானும் அப்படி தான் போயிருந்தேன். ரெண்டாவது நிறைய ஜூதாடுவேன், நிறைய திருடுவேன். அங்கங்கே ரோட்டில் எங்கெங்கே போகிறாலும் அங்கே படுத்துக்குவேன். எங்கெங்கே போகிறோம் குசு ரோட்டில் படுத்துக்குவேன். குசு ரோட்டில் வாந்தி எடுத்துட்டுருப்பேன். நானும் நாயும் ஒன்றா படுத்துட்டுருப்போம். அப்படிலாம் சுற்றி இருந்து எங்கள் அம்மா பார்த்து எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் திருந்திடுவான், இவன் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணு வந்து அசல் தான், சொந்தம் கிடையாது. நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஊரில் எங்கள் அண்ணன் வீட்டுக்காக வரும்போது எங்கள் மனைவியுடைய அண்ணி வந்து தண்ணி கேட்டாங்க. தண்ணி கேட்டனால எங்கள் அண்ணன் பார்த்து இந்த மாதிரி எங்கள் தம்பி ஒருத்தங்கம்மா பொண்ணு இருந்தால் சொல்லுமானோன்னு எங்கள் நாத்தனார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து பேசி பார்த்து கல்யாணம் பண்ணோன்னே பிடிச்சிருந்து கல்யாணம் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து மதுராந்தகம் தண்டனம் பங்கில் ஒரு சர்ச்சில் மாதா கோயிலில் தான் கல்யாணம் பண்ணாங்க எங்களுக்கு. நான் வந்து மாதா கோயிலில் ஒன்று மாதா வந்து ஒரு தெய்வம் தான் அவங்களும் அப்படின்னு நினச்சிங்கன்னு நான் இருந்த நாட்கள் உண்டு. மாதா கோயிலில் தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அந்த கோயிலில் கல்யாணம் பண்ணதுனால கிட்டத்தட்ட நான் அந்த கோயிலில் எப்படி பார்த்தாலும் நான் எந்த சம்மந்தமில்லை, நான் எந்த பங்கு சேர்ந்ததில்லை. கல்யாணத்துக்காகவே அந்த கோயிலில் என்னை இட்டுன்னு போய் ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி போச்சுன்னா, என் கல்யாணம் பண்ண உடனே என் மனைவி என்கிட்ட கல்யாணம் பண்ண அந்த நிமிஷமே என்கிட்ட சண்டை போட்டுன்னு எனக்கு பிடிக்காத ஒரே பிரச்சனை பண்ணிட்டாங்க. இப்படி தான் என் வாழ்க்கை போயிருந்தது. இடப்பட்ட காலத்தில் அப்படியே இருந்து போய் 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 பார்த்தோன்னையும் என்ன ஆச்சுன்னா, எங்கள் மனைவி வந்து என்னை பார்த்தோன்னு ஓடி போயிடுவாங்க. நான் இப்படியே இருந்து பார்த்து கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் எனக்கு என் மனைவிக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. 3 மாதம்தான் எனக்கு என் மனைவிக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. என் மனைவி வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி வர மாதிரி பொசிஷனில் இல்லை, திரும்பி வர நிலையிலையும் அவங்க இல்லை. நானும் அது மாதிரி பண்ணல. நிறைய சண்டை போட்டு துன்மார்க்கம் பண்ணேன். என் மனைவி சுத்தமாக 3 மாதத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. அப்படி தான் எங்கள் நிலைமை போயிடுச்சு. என் மனைவி விட்டு போயிட்டாங்க. நானும் வந்து இருப்பேன். முதல்ல குடிக்கிறது இப்போ ஜாஸ்தியாக குடிப்பேன். முதல்ல சுற்றி நல்ல பிளாட்பாரத்தில் சுற்றி நல்லா படுத்துங்கன்னு அநேக பாவ செயல் என் வாழ்க்கையில் செய்தேன். ஒரு மனுஷன் இதெல்லாம் செய்யக்கூடாதோ, இதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்தெந்த பாவம்லாம் செய்யக்கூடாதோ அனைத்து இதை பாவமும் நான் செஞ்சேன். ஏன்னா என்னை பெற்ற தாய் கூட மறந்துற அளவுக்கு நான் பண்ணுவேன். எங்கள் அப்பா என்னை சேர்க்கவே மாட்டார். ஏன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப துன்மார்க்கமாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிருந்தது. இயேசுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு இயேசுனாரு துளியும் பிடிக்காது. எங்கெல்லாம் ப்ரேயர் நடக்குதோ அங்கெல்லாம் ப்ரேயர் நடக்கிறது தான் என் காது கற்று அங்கெல்லாம் உட்காந்து இயேசுனாரு கெட்ட வார்த்தையில் நான் திட்டுவேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிருந்தது. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத என் வாழ்க்கை இருந்தது. நான் இப்படி தான் போனேன். என் மனைவி போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப சினிமா பார்ப்பேன். ரொம்ப சினிமா பைத்தியம்னா எப்படி சொல்கிறதுன்னா, என்ன மாதிரி ஒரு சினிமா பைத்தியம் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ரஜினிகாந்த்னு ஒரு நடிகர் இருந்தார். அந்த நடிகர் போலவே நான் ட்ரெஸ் பண்ணுவேன். அந்த நடிகர் போல என் முடியெல்லாம் சொல்கிறது ரஜினிகாந்த் மாதிரி போகிறப்ப ரஜினிகாந்த் மாதிரி நான் நிறைய காரியம் பண்ணேன்.
இப்படிலாம் பண்ண நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் வந்து நான் இந்த சாட்சிய முடிவு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். இந்த ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக. நான் ரஜினிகாந்த் மாதிரி நிறைய பண்ணுவேன். நான் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், ரகசியமாக அந்த பாவம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் விடாது. சினிமா பைத்தியமாக இருந்து நான் என்ன பண்ணேன், சினிமா பார்த்துக்கினே இருப்பேன். சினிமா பார்த்துக்கினே சுற்றி இருந்த நாட்கள் உண்டு. நான் வந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செஞ்சுனே இருக்கும்போது சபையில் கூட இருப்பேன். ரகசியமாக போய் சினிமா பார்த்துட்டு வந்துடுவேன். நான் ரகசியமாக சினிமா பார்த்து வந்ததுனால இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் நான் பண்ணிச்சு, ஒரு ரஜினிகாந்த் சினிமாவுடைய படத்தை போய் நான் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த தேட்டரில் வந்து அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது என்னுடைய ஆவியில் துக்கம் வந்துடுச்சு. நம்ம ஏன் துக்கப்படுறோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுங்கும் போது அப்படியே யோசிச்சுங்கும் போது என் ஆவியில் துக்கம் வந்தோடனையும் இயேசுநாதர் வந்து என் பக்கத்தில் வந்து என்னை கேட்டார், ஏப்பா நீ ஏன்பா துக்கப்படுற அப்படின்னு கேட்டார். நான் ஏசப்பான்னு சொன்னேன், ஏசப்பா ரஜினிகாந்துக்கிட்ட பணம் இருக்குது, ரஜினிகாந்துக்கிட்ட அழகு இருக்குது, ரஜினிகாந்துக்கிட்ட பேர் புகழெல்லாம் இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே ஏசப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இயேசுநாதர் எனக்கு என்ன சொன்னார்னா, ரஜினிகாந்துக்கு இல்லாத ரட்சிப்பு உங்கள்கிட்ட இருக்குது, நீ ஏன்பா கவலைப்படுறேன்னு சொன்னார். நான் அன்னையோடு அந்த மனுஷன் சினிமா பார்க்குறதே நான் விட்டுட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன் நம்மளுடைய ரட்சிப்பு எவ்வளோ வெளியேற பெற்றது, ரட்சிப்பு எவ்வளோ முக்கியம், ரட்சிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை சரியாக போக கர்த்தர் உதவி செஞ்சார். நான் கல்யாணம் இப்படியே சுற்றின்னு இருக்கும்போது என் மனைவி போனதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. எனக்கு எத்தனை நேரத்தில் கல்யாணம் பண்ணுறது பொண்ணு பார்த்தாங்க. ஏன்னா எனக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு மனசு இல்லை. ஏன்னா அப்படியே போயிருந்து என் வாழ்க்கை இப்படியே போய் 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 பார்த்து 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 நான் எங்கள் மனைவி எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க வரக்கூடாததுக்கு எப்படி தான் அந்த ஊர் ஜனமே சொன்னாங்க, இந்த பொண்ணு வந்து வாழாதுப்பா, நீ வேறு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் அவங்க வந்து வாழாத போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொந்த பந்தமே வந்து சொன்னாங்க, இந்த பொண்ணு வந்து வாழாதுப்பா, நீ வேறு என்ன கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு. சரி அவங்க சொந்த பந்தம் தான் சொல்கிறாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் சொன்னாங்க, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணப்பா, நீ வேறு என்ன கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு. சரி நான் அதிகம் கேட்கல, இவங்களாம் சொன்ன பரவாயில்ல. என் பொண்டாட்டி என் மனைவியே சொன்னாங்க, நீ நான் கூட வாய மாட்டேன் போடான்னு சொல்லி திருத்தி அமிச்சிட்டு வேறு கல்யாணம் பண்ணி சொல்லி அவங்களுக்கு திருத்தி அமிச்சிட்டாங்க என்ன. என் நிலைமை அப்படி தான் போச்சு. என் வாழ்க்கை இப்படியே தவறு மாறாமல் வந்து வியாபாரம் பண்ணுவேன், குப்பைத்தட்டில் பொறுக்குவேன், திருடுவேன், வியாபாரம் பண்ணுவேன், இப்படி தான் நான் போயின்னே இருந்தேன். சரி ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி ஒன்று முதலீடு ஒரு 2000 ரூபா, அது கூட நம்மக்கிட்ட இல்லையே, நம்ம போட்டதுக்கு ஒரு காலில் செருப்பு இல்லை, நம்ம பொண்டாட்டி நம்ம விட்டு போயிட்டா, நம்ம நலன் வடிக்குது, நம்ம ஏன் உயிர் வாழணும், செத்து போயின்னு நான் முடிவு பண்ணேன். நான் ஒரு நாளைக்கு சுமாராக ஒரு 100 பீடி பிடிப்பேன், குறைந்தபட்சம் 100 பீடி பிடிச்சிடுவேன், 100 பீடி பிடிப்பேன். நான் யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டேன், யாரும் பயப்பட மாட்டேன், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இப்படி தான் என் வாழ்க்கை போச்சு. எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் பயம் இல்லை, நான் எத்தை பற்றியும் கவலைப்பட, யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். நான் ரட்சிக்கப்படுற ஆள் இல்லை, அதுக்கு சம்பந்தமான தகுதியும் என்கிட்ட இல்லை. அப்படியாப்பட்ட ஆள் தான் நான். இப்படியே இருக்கும்போது செத்து போயின்னு முடிவு பண்ணிவிட்டு எங்கள் சொந்தக்காரத்துக்கு குடிச்சிட்டு செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு நான் போகும்போது ஒரு இயேசு கிறிஸ்துடைய சபையில் முதல்ல ஒரு சிலுவை மேலே பார்த்தேன். நான் பீடி வச்சுக்கினே கேட்டேன், ஏசப்பா எல்லாரும் நல்லா இருக்கிறேன். என் இருதயத்தில் முதல் தடவையாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் கேட்ட முதல் கேள்வி தான், ஏசப்பா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நான் பீடி பிடிச்சிருந்து தான் கேட்டேன் இயேசுநாதர். எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் எப்படி இருக்கிறேன். என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு வண்டி ஒரு 2000 முதலீடு இல்லை. என் சொந்த பந்தம் கூட எனக்கு சேர்க்க மாட்டேங்குது. நான் நிறைய திருடுறேன், நான் நிறைய குடிக்கிறேன். என் வாழ்க்கை வந்து காலில் போடுற செருப்பு கூட இல்லை. யாரோ சாராயம் இருந்தால் குடிச்சு செத்து போகிறதுக்கு நான் போடுறேன். என் வாழ்க்கை இவ்வளோ தானே ஆண்டவர், செத்து போகிறதுக்காக போடுறேன், என் வாழ்க்கை இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்ட உடனே அந்த நெருப்பு வந்து என் கையை சுட்டு அந்த பீட்டியை நான் போட்டேன். என் வாழ்க்கையில் செத்து போனன்ற எண்ணம் போயிடுச்சு. எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி என் வாழ்க்கைக்கு வந்தது. என்னடான்னு தெரியல. நான் என்ன பண்ணேன், ரொம்ப அமைதியாக, நான் அமைதியாக இருக்கிற ஆளும் கிடையாது. அதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. நான் என்ன பண்ணேன், அமைதியாகிட்டேன், பேசலை. போய் அங்கேருந்து இறங்கின உடனேயும் நான் போய் சாப்பிட்டு 8 மணிக்கு படுத்துறேன். நான் நைட்டு ஒரு 3:30 மணிக்கு தான் படுப்பேன். அன்றைக்கி ஒரு 8 மணிக்கு படுத்துட்டேன். ஒரு 2 மணி இருக்கும் ஆண்டவர் வந்து என்னோட பேசினார். நீ என் நம்ப பண்ண தூச்சி பிடிச்சி வச்சுக்கிறேன், 2வது கற்று வந்து என்னை பேச நீ நம்பான்னு சொல்லி நான் என்ன பண்ண கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஆண்டவர் நீ தான் பேச தோணுன்னா என் மனைவி திரும்பின்ட்டு நான் உன்னை ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லி ஆண்டவராண்ட ஜெபம் பண்ணேன். ஏன் சொல்கிறேன்னா, என் மனைவி திரும்பி வரக்கூடிய சாத்துக்கூறல் நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஜென்மம் சொல்லிட்டாங்க. என் மனைவி திரும்பி வரக்கூடிய சாத்துக்கூறல் அதுக்குரிய எந்த வழியும் நானும் பண்ணல. என் வாழ்க்கை விடம் போச்சு. ஆனாலும் இயேசுநாதர் சொன்னாரே, ஒரே ஒரு நம்பிக்கை, என்னை நம்புப்பான்னு சொன்னாரே, அந்த ஒரு நம்பிக்கையை நான் வச்சுக்கின்னு, அந்த ஒரே ஒரு நம்பிக்கையை மேற்கொண்டு, அந்த ஒரே ஒரு நம்பிக்கையை நான் விசுவாசித்து இப்படி தான் வாழ்க்கை போச்சு. அவர் சொன்ன ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஏன் சொல்கிறேன்னா, இயேசுநாதர் வந்து என்னை நம்புன்னு சொன்னார். நம்ம எந்த நல்ல உணவும் பண்ணல, நம்மகிட்ட எந்த நல்ல பழக்கமும் இல்லை, நம்மளும் பெற்ற தாய் தகப்பனும் சோறு போட்டதில்லை,
கூட பிறந்த சகோதரியும் பார்த்ததில்ல. எல்லாருக்கையும் துட்டு திருடுவோம். நம்மள பார்த்து அவர் சொன்னார், நீ என்னை நம்புன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எனக்கு ஒரு நம்ம எத்தனையோ தடவை ஏசுனார். அசிங்கமாக கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிக்கிறோம். எங்கெல்லாம் ப்ரேயர் அதெல்லாம் பேசி அசிங்கமாக பேசிக்கிறோம். ஆனால் இப்படி இருந்தாலும் அவர் என்னை நம்புன்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ஒரு ஊன்றுதல் ஆண்டவர் கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க ஆரம்பித்தேன். இயேசு தான் தேவன் முதல்ல தெரிஞ்சுக்கினேன். கைகளினால் செய்யப்பட்ட இந்த சிலையும் தேவன் வாசம் பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கினேன். ஏன்னா நான் சபரிமலைக்கு மாலை போட்டு 48 மணி நடந்து போயிருக்கேன். எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கேன். அந்த எல்லா தெய்வம் சொல்கிற எல்லா விக்கிரகத்தையும் நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவை முழுமையாக நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். என் மனைவி திரும்ப வராது இருந்த மனைவி நான் ஜோம் பண்ணி என் மனைவி திரும்ப கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். கர்த்தருடைய பிரதான கிருபையில் குப்பை தொட்டியில் காகிதம் போரி இருந்த என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மெல்ல மெல்லமாக திருப்பினார். நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். இயேசுக்கு பிரியமாக நடக்க என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். நான் எப்படி பிரியமாக நடப்பேன்னா, அவருக்கு பிரியமாக நடக்கிறது என் விருப்பமாக நினச்சி வாழ ஆரம்பித்தேன். அவருக்கு பிரியமான காரியங்கள் நான் அதிகமாக அனுதினமும் செய்ய நினச்சேன். அவருக்கு பிரியமான காரியங்கள் நான் வாஞ்சித்து செய்ய ஆரம்பித்தேன். போலியான காரியங்களை நான் விரும்புறதில்லை. அவரை நம்பி அவரோடு நான் போக 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 என் வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் ஆசிர்வதிச்சார். தவிர மொத்தமாக மேஜிக்கெல்லாம் காட்ட மாட்டார் ஆண்டவர். ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தி திருத்தி பரிசுத்தப்படுத்தி நிறைய காரியம் என் வாழ்க்கையில் செஞ்சார். எப்படி செஞ்சார்னா, முதல்ல நான் இயேசுவை ஏற்றுக்கினேன். இயேசு தான் தெய்வம் நம்ப ஆரம்பித்தேன். முதல்ல ப்ரேயர் பண்ணேன். தொடர்ந்து ஒரு வருஷம் ப்ரேயர் பண்ணேன். எங்கள் மனைவி திரும்பி கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். முதல் விஷயத்தில் ஆண்டவர் எனக்கு மாற்றத்தை கொடுத்தார். நான் ஆண்டவர் எடுத்துக்கின்னு வியாபாரம் பண்ணின்னு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் பண்ணியிருந்தேன், பாட்டில் புட்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பேப்பர் கடை வைக்க ஆரம்பித்தேன். பேப்பர் கடை வச்சேன். அந்த பேப்பர் கடையில் உண்மையாக இருப்பேன். எனக்கு பைபிள் எழுத படிக்க தெரியாது. எனக்கு 5வது தான் படிச்சிருக்கேன். எனக்கு சுத்தமாக எழுத படிக்க தெரியாது. நான் பைபிள் ரெக்கார்ட் பண்ணி தான் கேட்பேன். இன்றைக்கி கர்த்தருடைய பிரதான நான் ஒரு பிரசங்கியாராக இருக்கிறேன், ஒரு ஊழியம் செய்கிறேன். என்னுடைய ஊழியம் கிருபையின் எழும்பி பிரகாசி ஊழியம். இந்த ஊழியத்துக்கு பேர். நான் இன்றைக்கி ஒரு ஊழியம் செய்கிறேன், ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன்னா கர்த்தருடைய தெய்வம் கிருபைன்னு தான். எனக்கு சுத்தமாக பிரசங்கத்தை கேட்டு தான் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு அந்த வசனத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறேன். அதனால் அந்த வசனங்களை நான் வாஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஏசாமி சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். அந்த வசனத்தை நான் கேட்டு தியானித்து தான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி தான் நான் பிரசங்கம் பண்ண கர்த்தருடைய பிரதான கிருபையில் கற்றுக்கினேன். நான் ஒரு நாள் பைபிள் கேட்டுருக்கும் போது நீதிமொழிகளில் கள்ளத்தரசு கர்த்தருக்கு அருவருப்புன்னு ஒரு வசனம் இருக்குது. நான் வியாபாரம் பண்ணுவேன். அந்த வியாபாரம் திருட்டு பண்ணணும். திருட்டு போடாத வியாபாரம் பண்ண முடியலன்னா பண்ண முடியாது. அந்த வசனம் வந்தோடனே ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ திருட்டு போடாதன்னு என்கிட்ட பேசினார். நான் சொன்ன, ஆண்டவர் நான் திருட்டு போட எப்படி ஆண்டவர் இப்போ வியாபாரம் பண்ண முடியும்னு கேட்டேன். ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், நீ திருட்டு போடாத கள்ளத்தரசு கர்த்தருக்கு அருவருப்புன்னார். சரி, நான் திருட்டு போகிறத விட்டுட்டு, ஆண்டவர் நீ சொன்னேன், நான் உன்னை நம்பி போகிறேன், நீ பார்த்துக்க ஆண்டவர் அப்படின்னு சொன்னேன். நான் திருட்டு போடாதான் எல்லா கையிலும் கொஞ்சம் நியாயமாக கேட்டேன். 2 ரூபாய் கம்மியாக யாருமே எனக்கு தரல. முதல்ல கேட்டவொடனையும் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், டக்கு இருந்தால் உனக்கு மேஜிக் இருந்தால் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொடுக்கல. ஒரு 6 மாதம் நான் கஷ்டப்பட்டேன். உண்மையாக இருக்கும்போது 6 மாதம் கஷ்டப்பட்டு போய் கேட்பேன். எனக்கு யாரும் தரல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கரெக்டானது தெரிஞ்சுக்கிச்சு. ஒருத்தருக்கு முதல் தெரிஞ்சு கொடுத்தாங்க, அப்புறம் 2வது கொடுத்தாங்க, அப்புறம் 3வது கொடுத்தாங்க. இப்போ அநேக பேர் நம்மளை தேடி கொடுக்குறாங்கன்னா அவர் அந்த வசனம் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பு அந்த எடை போடுற காற்றை திருட்டு போடுறத விட்டதுக்கப்புறம் அநேக கம்பெனியில் அநேக கடையில் கொடுத்து இன்றைக்கி ஓரளவுக்கு வியாபாரம் பெரிய லெவலில் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அவர் சொன்ன வசனத்தை கேட்டு நான் பிடிச்சிங்கனால இந்த காரியங்களை மாற்றி இன்றைக்கி அநேக பேர் நம்மளை தேடித்தர கடவுள் கிருபை தான். பழைய சாமான் வாங்குகிற வியாபாரம் பண்ணுறேன். எல்லா சாமானும் வாங்க விற்க அதுக்குரிய ஞானம், அதுக்குரிய கிருபை, அதுக்குரிய வழிவாசல் ஆண்டவர் கொடுத்தார். என்னுடைய நோக்கம் நான் சொல்கிற மாதிரி இப்படியே நான் போயிருக்க போ இயேசுவின் நண்பன் நான் அதிகமாக ருசி பார்க்க ஆரம்பித்தேன். என்னுடைய குடிப்பழக்கத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. நான் கெஞ்சா அடிப்பேன், அதில் விடுதலை கொடுத்தாரு. சீட்டு ஆடுவேன், அதில் விடுதலை கொடுத்தாரு. சீட்டு ஆடுனா நீங்கள் நினைக்கிற நான் சீட்டு ஆட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா என் மனைவியுடைய புடவை எத்தனை மாடுகளை வச்சு ஜூது ஆடுவேன். அவ்வளோ ஜூது பைத்தியம். அப்படி இல்லைன்னா மற்ற வீட்டில் குண்டான் கோயம்புண்டான் அண்டா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் திருடி போட்டு ஜூது ஆடுவேன். இப்படியெல்லாம் நான் நாட்கள் உண்டு. நிறைய துன்மார்க்கமான காரியங்கள் நான் செய்த நாட்கள் உண்டு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் செய்யக்கூடாத காரியங்கள்லாம் நான் செய்த நாட்கள் உண்டு. அவ்வளோ துன்மார்க்கத்தனமாக வாழ்ந்து, ஆனால் என் மூஞ்சை பார்த்தா என்னை பார்த்தா தெரியவே தெரியாது. ஆனால் என் செய்கை கர்த்தர் அறிவார், என்னுடைய உள்ளம் கர்த்தர் அறிவார். அதனால் அவருக்கு தெரியும். இந்த சேனல் இருந்தால் நம்ம பொய் சொல்லியோ பிரமைக்கப்பட்டு சொல்லப்பட்ட உள்ளதென்றும்
இல்லைன்னு சொல்ல வசனம் சொல்லுது. அதனால் இது மாதிரி நான் செய்த நாட்கள் உண்டு. என் குழந்தை பருவத்தில் கூட நான் சொல்கிற மாதிரி நிறைய காரியங்களில் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். குப்பை தொட்டியில் இருந்து பொறுக்கி நான் சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்படியாப்பட்ட நாட்கள் நான் வாழ்ந்த நாட்கள். ஏன் அது ரிமைண்ட் பண்ணி மறுபடியும் சொல்கிறேன்னா, நான் அநேக விலை உயர்ந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கேன். அந்த அநேக விலை உயர்ந்த ஹோட்டல் சாப்பிடும்போது கூட யோசிப்பேன், ஆண்டவரே குப்பை தொட்டியில் பொறுக்கி சாப்பிட்ட என்ன இந்த அநேக விலை உயர்ந்த ஹோட்டல் சாப்பிட வச்சிரு நன்றின்னு. ரெண்டாவது, நான் எல்லாவற்றையும் தேவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு பழக்கத்தை கற்றுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலியில் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரெயினில் போகும்போது திருட்டு ட்ரெயினில் தான் போவோம். காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க மாட்டோம். அநேகம் சொல்லணும்னா இப்போது அநேகமாக அப்படி தான் நாங்கள் போவோம். அப்படி தான் போன நாட்கள் உண்டு. மேக்ஸிமம் டிக்கெட் எடுக்க மாட்டோம். இப்படி போன நாட்கள் உண்டு. ஏசாமி தயவுலையும் கிருபையிலையும் அவருடைய இரக்கத்துலையும் இன்றைக்கி ஒரு 9 லட்ச ரூபா மதிப்புள்ள காரை வாங்கி வச்சு அதில் போக கற்று கிருபை பாராட்டினார். நான் இந்த காரில் போகும்போதெல்லாம் நினைப்பேன், ஆண்டவரே அன்றைக்கி திருட்டு ட்ரெயினில் போனேன், இன்றைக்கி இந்த கார் கொடுத்த நன்றி ஆண்டவரே. நான் எல்லோரும் தேவனுக்கு நன்றி சொல்ல ஒரு பழக்கப்பாட்டிருந்தால தேவனை நன்றி சொல்ல கற்றுக்கிறதுனால அவருடைய கிருபினால் என் வாழ்க்கை போகுது. ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்து உலகத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துக்கு பிரியமாக இல்லாத காரியம் நம்ம விட்டு செய்யலைன்னா கடவுளுடைய காரியங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துகிறோம். அதுக்கப்புறமா என் மனைவி வந்துட்டாங்க. என் மனைவி வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா முதல்ல என் மனைவி மாமிசீகமாக வந்தாங்க. என்னை பிடிக்காது தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் ரெண்டாவது கடவுள் சொன்னதுக்கப்புறம் கடவுள் சொல்லி ஒரு பாத்திரம் வரும்போது அந்த பாத்திரம் மாறுன்றதுக்கு எப்படி அடையாளத்தை நான் சொல்கிறேன். என் மனைவி வந்ததுக்கப்புறம் உண்மையாலுமே கர்த்தருடைய பேர் தான் அந்த கிருபையில் வசனம் சொல்லி மனைவி கடவுள் கொடுக்கும் நல்ல ஈவு. நான் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறேன்னா அதுக்கு அநேக காரியங்களில் என் மனைவி கொஞ்சம் உறுதுணையாக இருந்ததுனால தான் இதை எல்லாம் செய்ய முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி செய்ய முடியாது. ஏன்னா அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்த ஆள். அவ்வளோ துன்மார்க்கமாக நடந்தாலும் அவ்வளோ துன்மார்க்க காரியங்களில் செய்த ஆள். என் மனைவி என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளுடைய பிரதான மாற்ற கத்த கிருபை செஞ்சார். நான் சர்ச்சுக்கு போவேன். நான் எப்படி சர்ச்சுக்கு போவேன்னா, என்ன மாதிரி யாருமே போக மாட்டாங்க. எங்கள் சர்ச்சு 11:30 மணிக்கு முடியும். என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து, என் முழுமையும் பரிசுத்த நாமத்தை சொத்து, என் ஆத்துமாவே கர்த்தர் சொத்து, கர்த்தர் செய்த சகல பாவம் மறவாத அப்படின்னு சொல்லும் போது தான் சர்ச்சில் போய் நிற்பேன். அப்போ தான் கரெக்டாக 11:30 மணிக்கு கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நான் போய் நிற்பேன். சொன்னோன்னே முடிஞ்சிடும். ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். நான் என் மனைவிக்காக ஜெபம் பண்ணி என் மனைவி திரும்பி வந்தாங்க. ஆனால் எங்கள் மனைவி ரட்சிக்கப்படலை. என் மனைவி ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படத்தான் நாங்கள் என் மனைவி வந்தாங்க. நானும் ரட்சிக்கப்படலை. கொஞ்ச நாள் ஆக 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 கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பண்ணலாம், சில காரியங்களில் போராட்டம் எல்லாம் வரும், சரி வரும், போராட்டம் வரும். இவ்வளவு எங்கள் வீட்டாண்ட இயேசுவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தாங்க. அப்போது இயேசு தெரிய 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 நானும் என் மனைவி ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சார். நாங்கள் ஒரு சபையில் தொடர்ந்து போயிருந்தோம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயின்னு இருந்தது. போயிருக்கும் போது எங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. கர்த்தருடைய பேர் தான். எங்கள் பெரிய பையன் பேர் தவினே, 2வது பையன் பேர் வெனிஷு, 3வது பொண்ணு பேர் ரக்ஷிதா. எங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. எனக்கு சுத்தமாக எழுத படிக்க தெரியாது. நான் முதல்ல சின்ன வயசில் சொன்ன மாதிரி அந்த படிப்பு வாசல் இல்லாத நான் படிப்பில் நான் கஷ்டப்படுறதுனால, படிப்பில் ரொம்ப வேதனைப்படுறதுனால எங்கள் பசங்களை படிக்க வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருந்ததுனால நான் கர்த்தருடைய பிரதானங்களில் நான் படிக்க வைக்க முயற்சி பண்ணேன். கர்த்தருடைய பிரதானங்களில் எங்கள் பசங்களுக்கு படிக்க வேண்டிய நீதிமானுடைய நாவை அவர் கட்டளையிட்டார். எங்கள் 3 பசங்களும் கர்த்தருடைய பிரதானங்களில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பெரிய பையன் 2வது டிகிரி பண்ணுறான். இன்னொரு சின்ன பையன் 2வது டிகிரி பண்ணுறான். குப்பை தொட்டியில் காகிதம் பொறிக்கிறது ஒரு சோத்துக்கு கஷ்டப்பட்ட எங்கள் பொண்ணு ஏசாமி தேவையில் பல் டாக்டர் படிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். எதுக்குமே உதவாத ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை மாற்ற முடியுன்றதுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். என் மனைவி வந்ததுக்கப்புறம் நான் சொல்லுவேன், அவங்க ஆண்டவர் அறிஞ்சிருந்தப்போ நல்லா ஆண்டவரை பற்றி அதிகமாக சொல்லவும் கேட்கவும் நிறைய கிருபை ஆண்டவர் தந்தால் என்னுடைய ஊழியர்களுக்கு அவங்க நிறைய சப்போர்ட்டாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினா. நான் இப்படியே போயிருக்கும் போது என் வாழ்க்கையில் அநேக காரியங்களில் கர்த்தர் செய்தார். நான் சொல்கிற மாதிரி என்கிட்ட ஒரு 2 கிரவுண்ட் இடம் இருந்தது. சபை கட்டுறதுக்கு சபைக்காக கொடுத்தேன். 10 லட்ச ரூபா மதிப்புள்ள இடத்த எனக்கு ஆண்டவர் 3 லட்ச ரூபா கொடுத்தாரு. நான் ஒரு நாள் படுத்திருந்தேன். ஆண்டவர் சொன்னேன், என்னை ஆராதிக்க சபை இல்லாத இடத்துல சபை கட்டி விடுனார். நான் பீகாரில் ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். நம்மளுடைய பணம் எல்லாம் தேவராட்டத்துக்காக போனால் நான் அதிகமாக வாஞ்சிக்கிறேன், அதிகமாக விரும்புகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பூமியில் எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நிச்சயம் இல்லை. இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா நான் சொல்லாமல் நான் எத்தனையோ செத்து போக வேண்டியால், என்னுடைய பாவத்து நிமித்தமோ என்னுடைய வியாதி நிமித்தமோ நான் செத்து போக வேண்டியால். நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா இயேசு கிறிஸ்துவோட தெய்வம் கிருபை தான். எழுத படிக்க தெரியும் எத்தனை ஒரு பிரசங்கியாராக வச்சுக்கிறார். எதுக்குமே லாய்க்கு இல்லாத என் வாழ்க்கையை இயேசு மாற்றினார். குப்பை தொட்டியில் காகிதம் பொறிக்கிறது பொன்னிதுக்கும் புரிந்த என் வாழ்க்கையை மாற்றினார். அவருடைய பிரதான கிருபை, அவருடைய பிரதான கிருபை, அவருடைய பிரதான கிருபையினால என் வாழ்க்கையை மாற்றி இன்றைக்கி ஒரு ஊழியம் செய்ய
நான் சொல்கிறேன், இது தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்தி வச்சுருக்கார். இவ்வளோ நாளும் என் சாட்சியை கேட்டிருந்தீங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நடந்த காரியங்களில் இதை மெய்யான வசனம் சொல்லிட்டு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்ற மாதிரி இந்த சாட்சி நான் சொல்கிற மாதிரி சாதாரண சாட்சி இல்லை. நான் ரொம்ப திருடுவேன், வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, குப்பை தொட்டியில் காகிதம் பொறிக்கின்றப்பேன். என்னை பார்த்து அநேக பேர் கதவு சாத்தினவங்க உண்டு, என்னை பார்த்து அவமானப்படுத்தினவங்க உண்டு, என்னை பார்த்து அசிங்கப்படுத்த உண்டு. நான் எவ்வளோ போராட்டத்து மத்தியில் ஒன்று குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துக்குவேன். என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிடுவா. நான் சொல்கிற மாதிரி இது மாதிரி போராட்டத்துக்கு மத்தியில் நான் வாழ்ந்தது உண்டு. இது மாதிரி என்ன மாதிரி யாருன்னா குடும்பத்தில் கஷ்டப்பட்டு சொல்கிற மாதிரி பொண்டாட்டி பிரச்சனையாக இருக்கீங்களா, குடும்பத்தில் உங்களுக்கு குடி போதை பழக்கத்தில் இருக்கீங்களா, தவறான பழக்கத்தை கீழ்ப்படியாத தன்மையில் இருக்கீங்களா, ஒருத்தரை மதிக்காத தன்மைகள்லாம் நீங்கள் வாதியாரெலாம் சுத்தமாக மதிக்கவே மாட்டேன். என் பெத்த தாய் தாப்புன்னு சோறு போட மாட்டேன், சகோதரிகளில் மோசமாக திட்டுவேன், அப்படியெல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கீங்களா, இது மாதிரி போராட்ட காலத்தில் இருக்கீங்களா, இயேசு உங்களை விடுவிப்பார். ஏன் சொல்கிறான், மனிதனால் கூடாத தேவைகளையும் அவர்கள் தேவனால் கூட என்னை மாற்றி ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வச்சுக்கிறாருன்னா, என்னை காட்டில் இந்த டிவி சேனல் பார்க்குற நீங்களாம் எவ்வளோ அற்புதமானவங்க. ஏன்னா என் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு மோசமான நாள் நீங்கள் பார்க்க முடியாது. இயேசு என்னையும் தொட்டு என்னையும் மாற்ற முடியுமான்னா இயேசுவால் முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியை கடவுள் ஏற்படுத்தி கொடுறாரு. ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு பின்பற்றணும். என் வாழ்க்கை நான் குப்பை தொட்டியில் காகிதம் போறிக்கிருந்தேன், திருட்ரெயினில் போயிருந்தேன், என்ன 10 லட்ச ரூபா மதிப்பு கொடுத்து காரை கொடுத்து ஆண்டு போக வச்சுக்கிறார். 10 ரூபாய்க்கு ஒரு சோத்துக்கு கஷ்டப்பட்டிருந்தேன், என்னை போட்டதுக்கு நல்ல வஸ்திரம் இருக்காது. எங்கள் 3 பசங்களை ஒரு பொண்ணு டாக்டர் படி கர்த்தர் உதவி செஞ்சுக்கிறார். என்னை பார்த்துட்டு எங்கெல்லாம் அவமானப்படுத்தி திட்டினாங்களோ, எங்கெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் என்னை ஒரு உயர்த்தி வச்சுக்கிறார். அவருடைய கிருபை என்னை எங்கெல்லாம் திட்டினாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வாப்பான்னு கூப்பிடலும் கட்ட வச்சுக்கிறார். 10 ரூபாய்க்கு புரிஞ்சு இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் எங்களை உயர்த்தி வச்சுக்கிறார். எனக்கு கார் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, வார்த்தை கொடுத்தாரு, நான் இயேசுவை தெரியல. உண்மையாலுமே அவர் ஜீவனுள்ள தேவன். வசனம் சொல்லி என்னிடத்தில் ஒருவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் இயேசு பாருங்கள், இந்த நிலைமையில் யாருனா இருந்தீங்கன்னா, நான் சொல்ல குடிப்பழக்கத்தில் இருக்கலாம், கீழ்ப்படியாத தன்மையில் இருக்கலாம், மனைவியுடைய பிரச்சனை போட்டு சண்டை போட்டுன்னு இருக்கலாம், தாய் தப்பனம் பார்க்காத இருக்கலாம். நீங்கள் மனம் மாற, இயேசு என் வாயில் அசிங்கமாக நான் திட்டிக்கிறேன், எவ்வளோ துன்மார்க்கதானே பண்ணிக்கிறேன், என்னையும் ஏசாமி மன்னிச்சு, என்னையும் பாதுகாத்து, என்னையும் ரட்சித்து, என்னையும் பரிசுத்தப்படுத்தி, என்னையும் கழுவி, என்னையும் ஒரு ஊழியக்காரனாக நடக்க வச்சுக்கிற, எழுத படிக்க தெரியாது என்னத்தும் சுவிசேஷ ஊழியம் பண்ண ஆண்டவர் கிருபை தந்துக்கிறார். எனக்கு ஞாபக சக்தி இருக்காது, என்ன வசனத்தை ஞாபகப்படுத்தி மனப்பாடமாகி அதை பிரசங்கம் பண்ணாலும் கடவுள் கிருபை தந்துக்கிறார். என்னை காட்டில் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுங்க. நான் சொல்கிறேன், அவர் இயேசு கிறிஸ்து நம்பி வந்து யாரும் வைக்கப்பட்டது போனதே இல்லை. அவர் நம்பி வந்து யாரும் அவர் ஒரு நாளும் கீழே தள்ளதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒருத்தர் நீங்கள் கீழ்ப்படியாத தன்மையில் இருக்கலாம், இல்லை போதை பழக்கம், கெஞ்சா, பீடி, தவறான பழக்கத்தில் இருக்கலாம், இல்லை தவறான உறவுகள் இருக்கலாம், இல்லை தவறான காரியங்கள், பண ஆசை, தேவையில்லாத குடும்ப கஷ்டம், இந்த மாதிரி போராட்டத்து மத்தியில் நீங்கள் யார் இருந்தாலும் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் இருதயத்தை இயேசுக்கிட்டாங்க. அவர் உங்கள் பணத்தை கேட்கல, உங்கள் நகை கேட்கல, உங்கள் இருதயத்தை கேட்கல, அவர் உண்மையாக பிடிச்சிங்க. கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றார். என் வாழ்க்கையை மாற்றினதுக்கு நானே சாட்சி. எனக்கு அநேக போராட்டம், எத்தனையோ தகவ செத்து போக வேண்டியால் எத்தனையோ தருணம் வந்தது, ஒரு தகவல் 2 தகவல் அநேக தருணத்தில் நான் மறுத்து போக வேண்டியால் என் வாழ்க்கையை மாற்றி, என் ஜீவனை காப்பாற்றி, இந்த உலகத்தை ஒரு அந்தஸ்துள்ள மனுஷனாக வச்சுருக்காருன்னா அவரோட கிருபை. என்னையே மாற்றி வச்சுருக்கும் போது உங்களை கண்டிப்பாக அவர் மாற்றுவார். மனம் திரும்புங்க. மனம் திறந்து இயேசு ஏற்றுக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். கைகளினால் செய்யப்பட்ட இந்த சிலையின் தேவன் வாசம் பண்ணும். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். நான் ரட்சிக்கப்படக்கூடிய ஆள் இல்லை, இயேசு ஏற்றக்கூடிய ஆள் இல்லை. என்னை இயேசாமி தேடி வந்து நான் நேராக இயேசுவை பார்த்தேன். நேராக பார்த்து அவர் என்னோட பேசியிருக்கார். நான் பேசுனால்தான் நான் மனம் மாதிரி இந்த சாட்சியை சொல்கிறேன். யாரோ இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இதை கேட்டுட்டு நான் சொல்லலை. உண்மையாலுமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் மதிப்பு மாட்டேன், யாரை பற்றியும் கேட்க மாட்டேன். இயேசுனார் என் வாயில் கெட்ட வார்த்தை திட்டினேன். நானே இயேசுவை பற்றி இன்றைக்கி சாட்சி சொல்கிறேன்னா இயேசு வந்து என்னோட பேசினார், என்னோட பார்த்தார். இயேசுவை நான் பார்த்தேன், என் வாழ்க்கை பிரகாசித்தது. எனக்கு அநேக போராட்ட மத்தியில் இயேசு என்னை மாற்றி அவருடைய என் பேச்சு கூட ஒழுங்காக இருக்காது. நான் ரொம்ப பேச தெரியாது, அசிங்கமாக தான் பேசுவேன். என் பேச்சு சரி இருக்காது, என் சுபாவம் சரி இருக்காது. எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லை. ஏன்னா என் பழக்கத்தினால என்னோட யாரும் நட்பு வச்சுக்கல, என் சுபாவத்தினால யாரும் என் கூட இல்லை. இவ்வளோ பழக்கத்தில் மாட்டினேன், இவ்வளோ காரியத்தில் இருந்த என்னை இயேசு எல்லாத்தையும் மாற்றி, எனக்கு பொறுமை இல்லை, நான் ரொம்ப அவசரப்படுவேன். எல்லாத்தையும் மாற்றி செதுக்கி என்னை எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாதையில் போக என்னை கருத்தை கிருபை வச்சார். அவருடைய பாதையில் எனக்கு எல்லா பாவ பழக்கத்தை விடுதலை கொடுத்து, அவருக்காக வாழன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து, அவரை பற்றியே சொல்லி இந்த வாயில் அவரை கெட்ட வார்த்தை திட்டேன்னு அவரை பற்றியே சொல்ல வச்சு,
அவரை பற்றி அவர் நாமத்தை உயர்த்த கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறாருன்னா என்னை காட்டில் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த சாட்சியை பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இயேசுவே மெய்யான தெய்வம். அவர் உண்மையாக நம்ப, நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் அப்படின்ற உங்கள் விசுவாசத்தை அவர் மேலே வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. ஏன்னா இயேசு என்னை நம்புன்னு சொன்னால் நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை நான் இன்றைக்கி நம்புகிறேன், என் மரணத்துக்கு வரைக்கும் நம்ம மரணத்துக்கு அப்புறம் நான் அவரை நம்புவேன். அவர் என்னை கைவிட மாட்டார், என் சந்ததியும் அவர் காப்பாற்றி வழிநடத்துவார் நம்பிக்கை நிச்சயத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நிலவில் நீங்கள் யாரா போராட்ட வயதில் கஷ்டத்தை மாற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கை இந்நேரமே வாழ்க்கையை மாற்றுவார். எந்த பழக்கமாக இருந்தால், எந்த போராட்டமாக இருந்தால், எந்த நெருக்க கடன் பிரச்சனை மாட்டி முடிக்கிறீங்களா, கடன் கட்ட முடியலையா, வருமானம் இல்லையா, வேலை இல்லையா, எந்த சூழ்நிலை இயேசு மாற்றுவார். ஏன்னா எனக்கு எழுதுவும் தெரியும், படிக்கவும் தெரியும். குப்பத்தில் காகிதம் பொறிக்கிற எனக்கு இன்றைக்கி 10 பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஏன்னா 3 கம்பெனி வச்சுக்கிறேன். பழைய சாமான் கர்த்தருடைய பிரதானங்களில் பழைய சாமான் எந்த சாமான் வாங்கணும் வைக்கணும்னா கூட அது ஒரு அழிவு, அது ஒரு வழிவாத்தில் எனக்கு ஆண்டவர் திறந்து கொடுத்துக்கிறேன். நான் புதுசாக ஸ்டீல் கம்பெனி வச்சுக்கிறேன். இனி அநேக காரியங்கள் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார். என்கிட்ட இன்றைக்கி ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. 3 கம்பெனி வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஏசாமியுடைய அறிவு, ஞானம், தெய்வ கிருபை. எப்படிடா பொழைப்பேன்னு நினச்சி என் வாழ்க்கை இயேசு மாற்றினேன். என்னை உயர்த்தி வச்சுக்கிறேன். அவரோட தெய்வம், அவரோட கிருபை தான். அதனால் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். மகா பரிசுத்தம், இரக்கம், நீதி இருந்த இயேசு சாமி, இந்த வேலை உண்மை நினைக்க நேரம் கொடுத்தா தயவுக்கு நன்றி ஏசப்பா. அன்றைக்கி நீ சொன்னிட்டு நம்பு அப்படின்னு சொன்ன உன்னை நம்பின ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றின ஏசப்பா. அதுபோல் இந்த சூழ்நிலை யாராகிலும் இருந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் உம்மிடத்தில் வர உதவி. அவருடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாமி ஆண்டவர், மனுஷனும் முகத்தை பார்ப்பான், தேவன் உள்ளத்தை பார்ப்பான். இந்த சேனலை பார்த்து கொண்டு எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் எந்த பிரச்சனைனாலும் ஆண்டவர் உங்களுடைய கருத்தில் நான் ஒப்புடுறேன் சாமி ஏசப்பா. அவரை தொட்டு அவருக்கு எந்த பிரச்சனை சுகம் கொடுத்து அவர்கள் சாட்சி சொல்ல உதவி செய்ய ஆண்டவர் உங்களுடைய தயவான கிருபையினால் இடத்துல ஒரு உரண புறம்ப தள்ளுன்னு சொன்னது. அந்த டிவி பார்த்து இந்த சேனலை பார்த்து ஏற்றுக்கிற எல்லாரும் புறமத்தல்ல உங்களுடைய அண்டையில் சேர்த்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தி அவர் சாட்சி சொல்ல உதவி செய்ய. அந்த இந்த சாட்சி கூட தேவநாமம் புகழ்ச்சிக்காக இருக்கட்டும். இந்த சாட்சி மூலிமா அநேகரும் பிரியப்பட்ட கிருபை தாங்க சாமி. இந்த சாட்சி உங்களோட ரத்தப்புறம் பார்த்து சாமி ஏசப்பா. இந்த சாட்சி கொடுக்க வைத்த அந்த டிவி சேனலுக்கு, கிறிஸ்துவ டிவி சேனலுக்கு நன்றி ஆண்டு. அந்த டிவி சேனல் ஆஸ்வதி இன்னும் அநேக சாட்சி சொல்லி நாமத்தை மையம் பார்த்த சாமி. இந்த சாட்சி மூலிமா கேட்டு உங்களுடைய தயவான கிருபையினால் இந்த டிவி சேனலுக்கு இறங்கும். இது ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நீ இறங்க ஆண்டு. உங்களுடைய கிருபை, உங்களுடைய இறக்க தயவுனால் நடத்தும். இந்த சேனல் பார்த்து எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவங்க சுகமும் சமாதானம் உண்டாவதாக. எல்லாத்தையும் உங்களுடைய நீ பார்த்து இயேசு கிறிஸ்து ஜெபம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம். என்னுடைய பேர் வெற்றி. என்னுடைய ஊழியம் எழும்பி பிரகாசி கிருபையின் ஊழியம். அதனால் என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் என் வாழ்க்கையில் அநேக சாட்சிகள் சொல்ல கத்த கிருபை தரணும். இந்த டிவியை பார்த்து எல்லோரும் உங்களுக்கு இயேசு நாமத்தில் அன்பான வாழ்த்து. கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார நம்பிக்கை நிச்சயத்தோடு அந்த சேனலில் முடிகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கேட்டுச்சு, இன்னும் வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகர வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. சாப்பாடு சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியம் மகுது. ஏசப்பா, எனக்கு தான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா.
அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.